வாழ்வு தரும் நற்செய்தியாய் இந்த உலகத்தில் வந்த அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பொறுப்பாண்மையை உணர்ந்து கொள்ளும் சிந்தனைகளை எங்களுக்கு தருகின்றவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கின்ற தியானம் இனிதாயிருக்கவும், எங்களோடு கூட நீர் இடைப்படுகின்றதை நாங்கள் ஆவியில் உணர்ந்தவர்களாய் உம்முடைய அமர்ந்த மெல்லிய சப்தத்தை எங்களுடைய செவிகளிலே கேட்கவும் ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். எங்களோடு கூட இடைப்படும் இயேசு ஆண்டவரின் வழியாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் இந்த ஜூலை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்த மீட்பின் ஆசீர்வாதம், தூய ஆவியரின் மூலமாய் நமக்கு அருளப்பட்ட எதிர்கால நம்பிக்கை நம்மை முழுமையான ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வுக்குள்ளாய் வழிநடத்துவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பிள்ளைகள் சொன்ன வசனத்தின் அடிப்படையிலையும் நம்முடைய சுருக்க மன்றாட்டின் அடிப்படையிலையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பொறுப்பாண்மை ஞாயிறு, ஸ்டூவர்ட்ஷிப் சண்டே. பொறுப்பாண்மை என்பது உக்ரானத்துவம் என்கின்ற ஒரு சொல்லாட்சி பயன்படுத்தப்படுவதை அறிந்திருக்கின்றோம். அந்த உக்ரானத்துவம் நிறைந்த மக்களாய் நாம் வாழ்வதற்கு நம்மை உந்துகின்ற, நம்மை தகுதிப்படுத்துகின்ற ஒரு சிந்தனை தான் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல செம்பொருளை நமக்கு நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கொடுப்பது அல்லது பிரதிபலனை எதிர்பாராமல் ஈகை அளிப்பது என்று சொல்லி, கொடுத்தல் என்ற உடனே நாம் பொருளாதாரத்தை தான் அதிகமாய் நாம் நினைக்கின்றோம், யோசிக்கின்றோம், காணிக்கை கொடுப்பதை மாத்திரமே. ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை கொடுக்கின்ற திருச்சபையாய், கொடுக்கின்ற இறை மக்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் வலியுறுத்துகின்ற ஒரு விஷயம். பிரதிபலனை எதிர்பாராமல் தன்னையே தந்த ஆண்டவர் தான் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர். அவர் கொடுத்தது தன்னை முழுவதுமாக தன்னை சார்ந்திருந்த மக்களுக்காக. ஆக இந்த பொறுப்பாண்மை ஞாயிற்றுக்கிழமையிலே பல விதங்களிலே நாம் நம்மை கொடுப்பதற்கு அல்லது நாம் நம்மை அர்ப்பணிப்பதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்கின்ற ஆங்கில வார்த்தை நம்மை பல நேரங்களிலே ஸ்டூவர்ட்ஸ் என்கின்ற ஒரு அடைமொழியோடு கூட, அதாவது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பணி செய்கின்றவர்களாய் நம்மை அடையாளப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையிலே நம்மை ஒருங்கிணைக்கின்றது. பில் பேல் என்கின்ற ஒரு அறிஞர் இந்த ஸ்டூவர்ட்ஷிப் பற்றி, இந்த உக்ரானத்துவத்தை பற்றி கூறுகின்ற போது பல காரியங்களை முன்வைக்கின்றார். அதில் 2 சிந்தனைகளை மாத்திரம் நான் அதிகமாக நினைவில் எடுத்துக்கொண்டேன். இந்த பிரின்சிபல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்பதிலே பொறுப்புடன் வாழ்வதும் கணக்கு ஒப்புவிக்கின்ற வகையிலே செயல்படுவதும் இந்த பொறுப்பாண்மையிலே மிக மிக முக்கியமான ஒரு தன்மையாக அமைந்திருக்கின்றது. இந்த 2ம் உறவை வளர்ப்பதற்குரிய கூறுகளாக பயன்படுத்தப்படுகின்றது. பொறுப்பாண்மையிலே பொறுப்போடு கூட வாழ்கின்ற ஒரு தன்மை, ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்னை கணக்கு ஒப்படைக்கின்ற ஒரு நிலைப்பாடு, அக்கௌண்டபிலிட்டி. இந்த 2ம் உறவை வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலையாக திருமறையிலே புரிந்து கொள்ளப்படுகின்றது. உறவுகள் மேம்படுவதற்கு உரிமையை கொடுக்கின்ற ஒரு பொறுப்பாண்மையாக நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதியிலே உள்ள பொறுப்பாண்மையின் சூழ்நிலையானது நமக்கு விளங்க காட்டுகின்றது. அதாவது உரிமையை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு பொறுப்பாண்மை அல்லது உக்ரானத்துவம். முதல் திருமறை பகுதி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில்
ஆபிரகாம் லோத்துக்கு இடைப்பட்ட உரையாடலை நாம் படிக்க கேட்டோம். ஆபிரகாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆண்டவரிடத்திலே அழைப்பு பெற்றவர், எந்த மறுப்பும் சொல்லாமல் தன்னுடைய ஏக புத்திரனை ஒப்படைக்க தன்னை அர்ப்பணித்தவர். இந்த ஆபிரகாமுடைய இந்த பின்புலத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாய் இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஏற்பட்ட நிகழ்வை நாம் சற்றே விளங்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். லோத்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். இந்த லோத்துவும் ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் அழைப்பு பெற்று அவர் புறப்பட்டு வந்தபோது இந்த லோத்துவும் சேர்ந்து வந்து விடுகின்றார். அப்படி வந்ததில் ஆபிரகாமுக்கு இணையாக லோத்துவும் செல்வ செழிப்போடு கூட தன்னை அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு அவருக்கும் கிடைக்கின்றது. ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக உருவாக்குகின்ற வகையிலே அவரும் ஒரு திரட்சியான நிலைப்பாட்டில் லோத்துவும் வளருகின்றார். ஆபிரகாம் ஒரு பலம் என்றால் லோத்துவும் இன்னொரு பலமாக சம பலத்தோடு கூட இருவரும் வளருகின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுடைய பணியாளர்களுக்கும் லோத்துவினுடைய பணியாளர்களுக்கும் இடையே ஒரு முரண்பட்ட நிலை ஏற்படுகின்றது, ஒரு மோதல் ஏற்படுகின்றது. லோத்து தன்னுடைய கூட்டத்தை அமைதிப்படுத்துவதற்கு அங்கே எத்தனிக்கவில்லை, லோத்து அதிலே தலையிடவில்லை. ஆனால் ஆபிரகாம் இந்த இடத்திலே மேற்கொண்ட ஒரு முயற்சி தான் இவருடைய உக்ரானத்துவத்தை மிகவும் அழுத்தம் திருத்தமாக அடிக்கோடிட்டு காண்பிக்கின்றது. இந்த மோதலை அல்லது இந்த பகை உணர்வை லோத்து எந்த விதத்திலையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஆபிரகாம் அங்கே ஒரு முடிவெடுக்கின்றான். 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பென்று சொன்னால் ஆபிரகாம் லோத்தை நோக்கி சொல்லுகின்றார், எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், ஏனென்றால் நாம் சகோதரர்கள். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போனால், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய இந்த உக்ரானத்துவத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உறவு சிக்கல் ஏற்படுகின்ற போது ஏற்பட்ட பகை உணர்வின் உச்சக்கட்டத்தில் முடிவெடுக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கின்ற முதிர்ந்தவர்களுக்கு தான் உண்டு. ஆனால் இந்த முடிவை தன்னை விட வயதிலே சிறியவனாக, தன்னுடைய மகன் வயதிலே இருக்கின்றவனாக இருக்கின்ற லோத்துவினிடத்திலே ஆபிரகாம் விட்டு கொடுக்கின்றார். அந்த உரிமையை, அந்த பகிர்வின் தன்மையை, முடிவெடுக்கின்ற உரிமை ஆபிரகாமுக்கு உண்டு. ஆனால் ஆபிரகாம் அந்த உரிமையை தனதாக்கிக் கொள்ளாமல் அந்த உரிமையை விட்டு கொடுக்கின்றான். முடிவை எடுப்பதற்கு லோத்திடத்திலே பணிக்கின்றான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான், இந்த உக்ரானத்துவம் தான் ஆபிரகாமுடைய சிறந்த முன்மாதிரியாக அமைகின்றது. உரிமையை விட்டு கொடுத்து ஆபிரகாம் தன்னுடைய உக்ரானத்துவத்திலே உண்மை தன்மை உள்ளவரானார். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகின்றேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகின்றேன், நீ எந்த பகுதி என்பதை தெரிந்து கொள்வது உன்னுடைய கையிலே விட்டு கொடுக்கிறேன். ஆக அந்த விட்டு கொடுக்கின்ற தன்மை, அந்த விட்டு கொடுக்கின்ற ஒரு மனப்பக்குவம் ஆபிரகாமுடைய உக்ரானத்துவத்திலே வெளிப்படுகின்றது. ஒரு மிக பொறுப்பாண்மை மிக்கவராக ஆபிரகாம் அந்த இடத்துல தன்னை அடையாளப்படுத்துகின்றார். என்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை ஆபிரகாம் புரிந்திருந்தார். ஆபிரகாமுடைய உரிமை பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. இது கடவுளுடைய பார்வையிலே ஏற்புடைய ஒரு தன்மையாக காணப்படுகின்றது. நீங்கள் அந்த லோத்தினுடைய செயல்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டது, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க காண்கின்றான். ஆக அந்த நீர்வளம் பொருந்தின அந்த சமவெளியை, அந்த பசுமை நிறைந்த பகுதியை லோத்து தெரிந்து கொண்டு புறப்பட்டு போகின்றான். அங்கே அவர்கள் பிரிகின்றார்கள்.
ஒருபுறம் சமவெளி என்றால், ஒருபுறம் பசுமை என்றால், ஒருபுறம் வளமை என்றால், மறுபுறம் வெறுமைதான், இல்லாமைதான், ஒன்றுமில்லாத தன்மைதான். ஆனால் அன்றைக்கு ஆபிரகாம் தெரிந்து கொண்ட அந்த வெறுமையை, ஆபிரகாம் தெரிந்து கொண்ட அந்த இல்லாமையை, ஆபிரகாம் தெரிந்து கொண்ட அந்த வறட்சியான சூழ்நிலையை கடவுள் பார்க்கின்றார். அந்த நிலையோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார். அங்கேதான் ஆபிரகாமுடைய பொறுப்பாண்மையிலே ஆபிரகாம் வெற்றி பெறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். லோத்துவினுடைய குடும்ப அழிவையும் லோத்துவினுடைய மனைவியினுடைய எதிர்காலத்தையும் நாம் பின்பகுதியிலே ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாய் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற பட்டியலின் முதன்மை பேரானவனாய் அடையாளப்படுத்தப்படுகின்றான். ஆனால் லோத்துவினுடைய வரலாறு அதோடு கூட முடிந்து போய்விட்டது. வளமையை, செழுமையை தெரிந்து கொண்ட லோத்து முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றார். ஆனால் தன்னுடைய உக்கிரானத்துவத்திலே மிகச்சரியாய் முடிவெடுத்து, தன்னுடைய பொறுப்பாண்மையிலே மிகச்சரியாய் தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுத்த ஆபிரகாம் கடவுளுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டவனாய், விசுவாசிகளின் தகப்பனாய் தன்னை அடையாளப்படுத்துகின்ற மேன்மையை பெற்றுக் கொள்ளுகின்றான். கடவுள் ஆபிரகாமோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டதை ஆபிரகாமுடைய வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது. இதுதான் உரிமையை விட்டு கொடுத்து அல்லது உரிமையை பகிர்ந்து கொடுத்து உறவை மேம்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையாக. நாம் சகோதரர், நாம் பிரிவினை எதையும் பாராட்டிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் லோத்து எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. ஆபிரகாம் அந்த இடத்துல எடுத்த முயற்சியானது உறவை மேம்படுத்துவதற்காக உரிமையை விட்டு கொடுத்து தன்னுடைய பொறுப்பாண்மையை, தன்னுடைய உக்கிரானத்துவத்தை நிலைநாட்டுகின்றதை இந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஆக உரிமையை பகிர்ந்து கொடுத்து பொறுப்பாண்மையை நிலைநாட்டின அந்த அருமையான ஆபிரகாம் உக்கிரானத்துவத்திலே மிக மிக உன்னத ஒரு தன்மையோடு கூட தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றதை இந்த நாளின் திருமறை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவது திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உண்மை, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு சொன்ன ஆலோசனைகள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் முதல் 15 வசனங்களிலே அடங்கி இருக்கின்ற நிகழ்வை நான் சொல்ல சுட்டி காட்ட விரும்புகின்றேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான மக்கதோனியா திருச்சபையை பற்றியதான நிகழ்வு. அதிகமாக அறுப்பின் தோத்திர பண்டிகை வழிபாடிலே அல்லது அதற்கு முந்தின வழிபாடுகளிலே இந்த மக்கதோனியா திருச்சபையை பற்றி நாம் பேசுவது, நாம் நினைவு கூறுவது நம்முடைய வழக்கம். ஏனென்றால் கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது என்கின்ற ஒரு சூழ்நிலையோடு கூட இந்த மக்கதோனியா திருச்சபையானது சொல்லப்படுகின்றது. கிபி 40ஆம் ஆண்டிலே யூதேயா தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகின்றது. எருசலேமில் இருக்கின்ற திருத்தூதர்கள் உட்பட அநேகர் பஞ்சத்திலே கஷ்டப்படுகின்றார்கள். அப்படி கஷ்டப்படுகின்றவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய திருச்சபைக்கு கடிதத்தை எழுதுகின்றார். இஸ்ரேல் மக்களுக்கு அல்லது அந்த யூதேயா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு உதவும்படி கடிதத்தை எழுதுகின்றார். இந்த கடிதத்திலே அவர் அடிக்கோடிட்டு காண்பிக்கின்ற மக்கள் கூட்டம்தான் மக்கதோனியா மக்கள் கூட்டம். உதவி செய்வது ஒருவர், உதவி பெற்றுக்கொள்வது ஒருவர். ஆனால் இந்த இடத்துல அந்த உதவியை சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லது அந்த உக்கிரானத்துவத்தில் மிக சரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மேற்கோள் காட்டப்படுபவர்கள் தான் இந்த மக்கதோனியா திருச்சபை மக்கள். இந்த மக்கதோனியாவை பற்றி நாம் அதிகமாக அறிந்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம். இவர்கள் ஒரு சமநிலை பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். இந்த சமநிலை பிரமாணத்தை அடித்தளத்தட்டிலே இருக்கின்றவர்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதும், உயர்வு நிலைமையில் இருக்கின்றவர்கள் தங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதும் சொல்லப்படுகின்றதான ஒரு சமநிலை பிரமாணமாக இது பவுல் அப்போஸ்தலனால் சொல்லப்படுகின்றது. ஆக அந்த விதத்திலே இந்த மக்கதோனியா திருச்சபையை பற்றி இன்னும் ஆழமாக நாம் இந்த பகுதியிலே தெரிந்து கொள்ளுகின்ற போது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் அவர்கள்
கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேலும் தாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த மக்கதுனியா திருச்சபையினுடைய ஒப்படைப்பு இவர்களுடைய உக்கிரானத்துவத்தின் அடித்தளத்தை கோடிட்டு காட்டுகின்றது. இந்த இடத்துல வறுமையில் இருப்பவர்கள் கடவுளுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த மக்கதுனியா திருச்சபையானது புரிய வைக்கின்றது. இந்த பகுதியை நீங்கள் ஆழமாக படிப்பீர்கள் என்று சொன்னால், இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே தொடங்குது தெரியுமா? ஜீரோ பேலன்ஸில் தாங்க இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியே தொடங்குது. ஜீரோ பேலன்ஸில் தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த ஜீரோ பேலன்ஸில் இருந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க வெளிக்காட்டுறாங்க அப்படின்னா, அங்கே தான் அவங்களுடைய ஸ்டூவர்ட்ஷிப், அங்கே தான் அவர்களுடைய உக்கிரானத்துவம், அவர்களுடைய அந்த பொறுப்பாண்மை வெளிப்படுகின்றது என்பதை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய திருச்சபைக்கு சொல்ல. ஏன்னா கொரிந்திய திருச்சபை ஒரு வளமையான திருச்சபை, வாணிப ஸ்தலம், செல்வ செழிப்போடு வாழ்கின்ற மக்கள் கூட்டம் உண்டு. கடலோர பகுதியில் இருந்த வாணிபத்தின் மூலமாய் மிகுந்த செல்வத்தோடு கூட வாழ்கின்றவர்கள். அவர்களுக்கு இந்த மக்கதுனியா திருச்சபையினுடைய ஜீரோ பேலன்ஸை சுட்டி காட்டுகின்றார். வறுமையில் இருப்பவர்கள் கடவுளுக்கு அருகாமையில் இருப்பவர்கள் என்கின்ற ஒரு மறை உண்மையை அங்கே வெளிப்படுத்துகின்றார். அந்த வெளிப்பாட்டில் தான் இந்த மக்கதுனியா திருச்சபை இன்றைக்கும் பேசப்படுகின்றது. இவர்களுடைய அந்த அக்கௌண்டபிலிட்டி வெளிப்படுகின்றதை பார்க்க முடிகின்றது. இல்லாதவர்களோடு உடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, இது ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இன்றைய திருச்சபைக்கு முன்னிறுத்தப்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு உக்கிரானத்துவம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு, சோதித்தறிவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த தலைப்பை பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பை கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட். ஆனால் மக்கதுனியா திருச்சபையை நம்ம பார்க்கின்ற போது இந்த கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட் என்பது இழப்பை எண்ணாமல் ஈகையை வெளிப்படுத்துகின்ற ஒரு குணாதிசயம் வெளிப்படுகின்றது. தான் இழந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கிறேங்கிறது பணத்தை மாத்திரம் இல்லைங்க, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய பல்வேறு விதமான உறவுகளை கொடுக்கின்ற ஒரு அனுபவமாக மக்கதுனியா. அதான் அங்கே அவர்கள் சொல்கிறார், முன்பு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அதை பிற்பாடு அவங்க மனிதர்களுக்கு ஒப்புக் கொடுக்க, ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற அது தங்களுடைய அர்ப்பணிப்பு, தங்களுடைய ஒப்படைப்பு. கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட் என்பது இழப்பை எந்த விதத்திலேயுமே கணக்கு பாராமல் கொடுக்கின்ற ஒரு தன்மை. 2 காசு போட்ட விதவையை நம்ம இன்னைக்கும் பேசுகிறோம் அர்ப்பின் பண்டிகையில். ஏன்னா அவங்களுக்கு ஜீவனத்திற்கென்று வைத்திருந்த அனைத்தையும் அவர்கள் போட்டு விட்டார்கள். ஆக இந்த இடத்துல வலியுறுத்தப்படுவது ஒரு கொடுக்கின்ற தன்மை என்பது பொருளாதாரத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்வையே ஒப்புக் கொடுத்த ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நாம் நம்முடைய உக்கிரானத்துவத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை நம்முடைய உக்கிரானத்துவத்தில் மிகச் சரியாக இருக்கின்றோமா என்பது இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாய் இருக்கின்றது. அன்பானவர்களை, சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆபிரகாம் தன்னுடைய உக்கிரானத்துவத்தில் உரிமையை விட்டு கொடுத்து அந்த உறவை வளர்த்து கொண்டான். தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்தான். தான் சீனியர் என்பதை விட்டு கொடுத்தான். தான் ஒரு பெரியவன் என்பதை விட்டு கொடுத்தான். ஆக அந்த இடத்துல அவனுடைய பொறுப்பாண்மையானது மிகவும் அழுத்தம் திருத்தமாய் அங்கே சுட்டி காட்டப்பட்டது. மக்கதுனியா திருச்சபை வறுமையில், ஜீரோ பேலன்ஸில் அவங்க உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு எப்படி முடிந்தது? எப்படி அவர்களுக்கு அந்த மனது வந்தது? அகன்றைக்கு நம்முடைய உக்கிரானத்துவம் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் முதல்லையே சொன்ன இந்த அறிஞர் சொன்ன 2 பிரின்சிபல், ஒன்று the principle of responsibility, the principle of accountability. இது ரெண்டுமே இன்னைக்கு நமக்கு கொடுக்கறதுல மாத்திரம் இல்லைங்க, நம்ம பல நிலைமையில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த பொறுப்பாண்மை ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில்
ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். பெற்றுக்கொள்ளுகின்ற போது ஆண்டவரே, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நான் அதை பெற்றுக்கொள்கிறேனா, இந்த நான் பெற்றுக்கொள்வதற்குரிய அக்கௌண்டபிலிட்டி என்னிடத்தில் இருக்கிறதா, சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா ஆண்டவர் அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் நம்மிடத்தில் அதை கொடுத்தார். யார்ட்டையாவது காசு கேட்டாரா? நான் என்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறேன், நீங்கள் காசு கொடுங்கன்னு யூதர்கள்ட்ட கேட்டாரா? ரோம அரசாங்கத்திட்ட கேட்டாரா? எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, நான் என்னுடைய உயிரை கொடுக்குறேன்னு சொன்னாரா? இல்லை. எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம். அதான் அந்த அவருடைய உக்ரானத்துவம் வெளிப்பட்டது. அந்த உக்ரானத்துவத்தில் இன்றைக்கு பலிபீடத்தில் முழங்கால் படியிடுகின்ற நாம் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, நம்முடைய அக்கௌண்டபிலிட்டியை, நம்முடைய ஸ்டூவர்ட்ஷிப்பை மிக மிக சரியாக அமைத்து கொள்ளுகின்ற வகையிலே நாம் கடைப்பிடிப்பதற்கு ஆண்டவர் நம்மை உந்துகிறார் என்கின்ற எண்ணத்தோடு கூட இன்றைக்கு ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு வருவோம். இந்த மகிழ்விக்கு மன்னா வசனம் சொல்லுகின்ற போது உங்களில் அநேகரை நான் கவனித்திருக்கிறேன். குருவானவராக நான் சொல்லுகிறேன். உங்களுடைய அநேகருடைய முகங்களில் என்ன இருக்கும் தெரியுமா? அநேகருடைய முகங்களில் நான் ஃபேஸ் ரீடிங் பார்த்து தான் சொல்கிறேன். த வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது உங்களுடைய முகங்கள், அநேகருடைய முகங்களில் பிரதிபலிப்பதை நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு 15 நிமிஷம் பிள்ளைங்க வசனம் சொல்கிறதுக்கு. இந்த 15 நிமிஷம் ஆராதனையில் வேஸ்ட்டுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். இது எதிர்கால திருச்சபையை உருவாக்குகின்ற இடம். கடந்த வாரத்தில் விஸ்வவாணியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். என்னோடு கூட பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். சின்ன பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நேரம் கொடுக்குறீங்களே, இவ்வளோ பெரிய சர்ச்சில் அப்படின்னு சொல்லி. ஏன் கொடுக்குறோம் தெரியுமா? அது அந்த பரிசு பொருளுக்காக இல்லைங்க. அந்த பிள்ளைங்களை நம்ம உருவாக்குறோம். அந்த பிள்ளைங்களை உருவாக்குவதிலே திருச்சபை இன்றைக்கு பொறுப்பாண்மையோடு செயல்படுகிறது என்பதை அந்த இடத்துல நிலைப்படுத்துகிறோம். அவங்களுக்கு கொடுக்கிற 20 நிமிஷத்தை நீங்க வேஸ்ட் நினைச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கிற 15 நிமிஷத்தை நீங்க அது தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை தேவையில்லைன்னு தூக்கி போட்டார்னா என்னங்க ஆகும்? என்னாலுமே துதிப்பாய் இந்த கீர்த்தனை பாடல்ல அந்த வரிகள் அப்படித்தான் அமைஞ்சிருக்கும். இந்நாள் வரையில் உன்னதனார் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யறதுக்கு கவுண்ட் பண்ணிட்டார்னா, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதற்கு கணக்கு பார்த்துட்டார்னா, உனக்கு ஜீவன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் அக்கவுண்ட் பண்ணிட்டார்னா, கணக்கு பாராம நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார், கணக்கு பாராம நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், கணக்கு பார்க்காம நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம மாத்திரம் ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து கணக்கு பார்க்கிறோமே, நம்ம மாத்திரம் ஆண்டவரிடத்தில் அமர்ந்து கணக்கு பார்க்கிறோமே. அருளுரையை நான் சுருக்கமாக முடிக்கிறேன். என்றால் உங்களுடைய ஆராதனையை 11 மணிக்குள் முடிக்க வேண்டியது என்னுடைய அக்கௌண்டபிலிட்டியாக இருக்குது. வருத்தத்தோடு கூட சொல்கிறேன், கோயிலில் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உங்களால் முடியலை. ஆராதனைக்கு அதிக நேரம் செலவழிப்பதற்கு உங்களுக்கு முடியலை. அநேகர்கிட்ட சொல்லி சொல்லி அனுப்பியிருக்கீங்க, 11 மணிக்கு உள்ள முடிச்சிருங்கன்னு சொல்லி பலர் என்னிடத்துல சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆராதனைக்கு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியல. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய அக்கௌண்டபிலிட்டியில், எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் நாங்கள் சரியான ஸ்டீவர்ட்ஷிப்போடு இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆபிரகாமுடைய உக்ரானத்துவம் ஆண்டவரே, மக்கோதனியா திருச்சபையினுடைய உக்ரானத்துவம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களிடத்திலே காணப்படுகிறதா என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.